Hello friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பார்பிக்யூ ஸ்டைல்ல உள்ள crispy corn ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவாவே கார்ன் அப்படினா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பார்பிக்யூ நேஷன்ல பண்ணக்கூடிய கார்ன் ரொம்ப கிறிஸ்பியா மசாலாலாம் ஆட் பண்ணி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். சோ இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல தண்ணி இந்த மாதிரி ரோலிங் பாயிலிங் கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா உதிர்த்து வச்சிருக்க கார்ன் ஸ்வீட் கார்ன் இருக்கு பாத்தீங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் டு 6 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இது வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி ஒரு மிக்சிங் பவுலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஆறணும். ஸோ இது நல்லா ஆறட்டும். இப்போது இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம கார்னை நல்லா கோட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவை கோட் பண்ணும்போது பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அந்த கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்ணுறேன். அதோட கொஞ்சமாக மிளகுத்தூளும் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் கார்ன் வேக வைக்கும்போது தாராளமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கீங்க. இன்கேஸ் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கோட் பண்ணதுக்கப்புறமா இதில் அதிகமாக கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் இருக்கும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. அதை நம்ம சலிச்சிடலாம். ஏன்னா அது எண்ணெயில் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெய் கரைஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் இந்த கார்ன்ஃப்ளவரெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரஸாக இருக்கிறத வேணும்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா திருப்பி கூட இந்த கார்ன்ஃப்ளவரை கோட் பண்ணி திருப்பி சலிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள், நல்லா கார்னெல்லாம் கோட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இந்த கார்னை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி கார்னை போட்டதுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. இந்த கார்னில் அதிகமாக ஈரப்பதம் இருக்கிறதுனால இது பொரிஞ்சு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் அவ்வளோ ஈஸியாக கரியாது. ஸோ இது ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் குக் பண்ணலாம். இது ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக திருப்பி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக மாறி இருக்கும். கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. பட் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஷேக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சவுண்டு வரும் உங்களுக்கு, அந்த பொரிஞ்ச சவுண்டு. ஸோ அந்த சவுண்டோட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றிக்குவோங்க. இதே மாதிரி மீதம் இருக்க பேட்சையும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ஓரளவு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் அல்லது ஒரு அகலமான பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் 2வதாக பொரிச்சு எடுத்த கார்னை ஆட் பண்ணிவிட்டு இதில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஆட் பண்ணது கேப்சிகம். இந்த கேப்சிகம் ஒரு நல்ல ஃப்ளேவர், அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டை கொடுக்கும். அதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகள், நீங்கள் வேணால் கேரட் கூட துருவி ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி அதோட கொஞ்சமாக மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக. அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு, நான் ஆல்ரெடி கார்ன் வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக இந்த சாட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணி அதோட ஒரு 1/4 மூடி லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ண உடனே இமீடியட்டாக சாப்பிட்ருங்க. ஏன்னா இந்த வெங்காயம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் இந்த கார்னோட கிறிஸ்பினஸ் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இமீடியட்டாக சர்வ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பப்போ எடுத்து வச்சு கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கார்ன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆச்சு. வேணும்னா ஒரு டீஸ்பூன் பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், ரொம்ப வாசமாக இருக்கும். பட் பட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பட்டரெல்லாம் இந்த கார்ன் அப்சர்வ் பண்ணி அதோட கிறிஸ்பினஸை லூஸ் பண்ணிடும். மெயினாக இது கார்னோட கிறிஸ்பினஸை இதை தக்க வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ டைமிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டைமிங்கோட சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.